அவன் குடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். என்ன No, 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 no. Go back, go back. Go back, go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா எடுத்துருக்கு. ஏய் டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ, ஏ மாமா காலடி. மாமா காலடி யாராவது. நீங்க முன்னாடி போகாதீங்க, பின்னாடி போங்க. No problem, பின்னாடி போங்க. Hey, what is happening? There are a lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. This is not safe at all. Okay. Okay. மாமா அவன fucking இரு. barricade இருக்கு. அங்க பாரு. ஓகே வராங்க. coming. உள்ள போயிடு. Oh my god. ஆமா உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்ல நீ டக்குன்னு கேட் திறங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. சென்னையில் முட்டுக்காடு அருகே காணத்துறன்ற பகுதியில குழந்தைகளோட கார்ல சென்ற பெண்களை மறித்த சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பேசு பொருளா இருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்றதும் எந்த மாதிரியான செய்திகள்லாம் பரப்பப்பட்டிருக்குன்றதும் ஷார்ட்டா பாத்திரலாமா? 2 நாட்களுக்கு முன்னாடி முட்டுக்காடுன்ற இடத்துல குழந்தைகளோட கார்ல சென்ற பெண்களை திமுக கட்சி கொடி பொருந்திய காரு காணத்துறன்ற இடத்துல மறித்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்த ஒருத்தன் அந்த பெண்களை நோக்கி ரொம்பவே வேகமா ஓடி வரான். என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்த அந்த பெண்கள் காரை பின்னாடி வழியா எடுத்துட்டு போயிடலான்ட்டு பின்னாடி எடுக்கிறப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்க காருக்கு பின்னாடி இன்னொரு காரும் நின்னுட்டு இருந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்கள் ராங் டைரக்ஷன்ல காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த திமுக கட்சி கொடி பொருந்திய காரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. பயத்தோட காருக்குள்ளேயே அந்த பெண்களும் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இந்த கும்பல் தொடர்ந்து அந்த பெண்களை காரை விட்டு வெளியே இறங்கி வருமாறு மிரட்டிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியால இருந்த மக்களும் குடும்பத்தினரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கும்பல் அங்க இருந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா நடந்தது என்னவோ இதுதான். ஆனா இந்த சோகால்டு நடுநிலையாளர்களும் சில சேட்டலைட் சேனல்ஸும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு போய் மோதிட்டாங்க, அதனாலதான் அந்த கார்ல இருந்தவங்க இவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு படி மேல போய் யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற எக்ஸ் பக்கத்துல 2 காரும் ஒருவரை ஒருவர் முந்த முற்படும் பொழுது இடித்துவிட்டு நிற்காமல் வந்த காரை துரத்தி வந்த முன் சென்று இடித்த காரை நோக்கி இடிப்பட்ட காரில் உள்ள நபர் துரத்தி ஓடி வருகிறார். இடித்த காரின் பின்பகுதியில் எல் போர்டு போட்டிருப்பதை வீடியோவில் நீங்களே காணலாம். இறுதியில் இடித்த காரில் உள்ளவர்களுக்கும் இடிப்பட்ட காரில் உள்ளவர்களுக்கும் பேசி சமரசம் செய்து கொண்டுள்ளனர். இதன் பிறகு மறுநாள் புகாரும் கொடுத்துள்ளனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வதந்தியை பரப்பாமல் மூடிக்கொண்டு வேலையை பார்க்கவும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண்கள் அடுத்த நாளே போலீஸ்ல கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. நாங்க எந்த ரேஸும் ஓட்டல, எந்த ஒரு காரையும் இடிக்கலன்னு பாலிமார் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கங்க. யாரு மேடம்? என் பேர் கதிரவன் மேடம், பாலிமர் ரிப்போர்ட்டர் மேடம். சொல்லுங்க. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், உங்க காரு இடிச்சதுனாலதான் இந்த ப்ராப்ளம், அதே போல நீங்க குடிபோதையில இடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அது தொடர்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் தான் மேடம். வேற ஒன்னோட தவறான அது தவறான இன்ஃபர்மேஷன். அப்படி ஏதாவது நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல. மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம் நாங்க. போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. ஆமா, காவல்துறை விளக்கம் தான் சொல்றோம் நாங்க. கேட்டதுக்குதான் அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இந்த இளைஞர்கள் கார் நிறுத்தினதாகவும் நீங்க ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த காரை ஒரு சீட்டு சேர்ந்ததுனால அவங்க நிறுத்தாம நீங்க மன்னிப்பு கேட்காம போனதுனாலதான் உங்களை துரத்துனதான் சொல்றாங்க. அதனாலதான் மேடம் உங்ககிட்ட கேட்கறோம் நாங்க. ஏன்னா உங்க தரப்பு நாங்க விளக்கத்தை கேட்கணும்ல மேடம். இங்க இல்ல அந்த மாதிரி போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கல.
இது வந்து சிசிடிவி கேமரால நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அந்த ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க அடி அடி அந்த மாதிரி நிஜ மாதிரி நடந்ததுன்னா அது போலீஸ் கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இது வந்து அப்படி போலீஸ் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையில என்கிட்ட பேசினாங்க, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லை. நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட டைரக்டா இல்ல பேசுங்க. மேடம், என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லல மேடம், அதுக்கு தான் கேட்கறாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட அவங்க போட்ட கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு காலையில கூட பாதிக்கப்பட்ட நபர்கள் பெண்களை தான் துரத்துறாங்கன்னு சொல்லி தான் நாங்க போட்டிருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க தான் போட்டோம். உங்க சைட்ல நீங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். வேற ஒன்றும் மேடம், நீங்க இடிக்கல, ஆனா அது கன்ஃபார்மா சொல்றீங்க. பட் வேற இல்ல என்ன நாங்க நடந்துச்சு? இடிக்கல. அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நாங்க இடிச்சதால தான் அவங்க பின்னாடி வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லாம் ரோடு ஃபுல்லா இருக்கு. எங்க இடிச்சாங்கன்னு அவங்களே எடுத்து காட்ட சொல்லுங்க. நாங்க இடிக்கல. ஓகே மேடம், வேற என்ன நடந்துச்சு மேடம்? இன்னைக்கு என்ன நடந்துச்சு மேடம்? இதுக்கு மேல நீங்க போலீஸ் கிட்ட கேளுங்க சார். இதை நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல கேளுங்க. நாங்க என்னால எந்த டீடைல்ஸும் உங்க கேஸ் போகும்போது சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, ஃபாலோ பண்ணாலே குண்டாசு ஆக்ட்ல கைது செய்யப்படுவார்கள்னு பேசின நம்மளோட முதல்வர் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசலையே. காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்களோட கட்சி கொடி கார்ல இருந்ததாலேயா இருக்குமோ? பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான மாநிலம்னா தமிழ்நாடு தான் பேசுற நம்மளோட முதல்வர் அவரோட கட்சியில இருக்கவங்களே இந்த மாதிரியான குற்ற செயல்கள்ல ஈடுபடும் போது முதல்வரோட பேச்ச அவரோட கட்சி தொண்டர்களே கேட்கலன்ற மாதிரி தானே இருக்கும். பொதுவா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறப்போ தனிப்படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரியான செய்திகள் தான் மக்களை வந்து சேரும். இந்த ஒரு சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகுது. இப்பதான் தனிப்படையை அமைச்சிருக்கு இந்த அரசாங்கம்னு நாங்க பேசலப்பா, சோசியல் மீடியால பேசுறாங்க.